வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்டிமஸ் 1 ப்ரோக்ராம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆர்டிமஸ் 1 நாசா நவம்பர் 16, 2022ல சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணாங்க. ஸோ ஏற்கனவே 2 தடவை இந்த லான்ச் தள்ளி போய் இப்பதான் தேர்ட் டைம் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிமஸ் 1.3 மில்லியன் மைல்ஸ் டிராவல் பண்ண போகுது. இது இந்த உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ராக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நாசா 1968ல இருந்து 1972க்குள்ள 6 மிஷன்ல மொத்தம் 12 பேரை நிலவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பிச்சிருக்காங்க. 50 வருடம் கழிச்சு திரும்பவும் எதுக்காக இந்த ஆர்டிமஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டிமஸ் ப்ரோக்ராம் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புறது மட்டும் கிடையாது, மனிதர்களை மார்ஸ்க்கு அனுப்புற பிளானும் இருக்கு. மார்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிலவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மார்ஸ் போற பிளானும் இருக்கு. இந்த ப்ரோக்ராமுக்கு ஏன் ஆர்டிமஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா, அப்பல்லோன்றது கிரேக்க கடவுளுடைய பேரு, ஆர்டிமஸ் அப்படின்றது இவங்களுடைய ட்வின் சிஸ்டர். அதுக்குதான் இதுக்கு ஆர்டிமஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நாசா மனிதர்களை நிலவுக்கு ஆர்டிமஸ் 1 ப்ரோக்ராம்ல அனுப்ப போறது கிடையாது. ஆர்டிமஸ் 2 ப்ரோக்ராம்ல தான் அனுப்புறாங்க. ஆனா அவங்க மூன்ல லேண்ட் ஆக மாட்டாங்க. ஆர்டிமஸ் 3 ப்ரோக்ராம்ல தான் மனிதர்கள் மூன்ல லேண்ட் ஆக போறாங்க. அதுல முக்கியமா ஒரு பெண் இருக்காங்க. இந்த பெண் தான் முதல்ல நிலவுல கால் வைக்க போறா முதல் பெண் இவங்க தான். இந்த ஆர்டிமஸ் 1 ப்ரோக்ராம்ல மனிதர்களை நாசா விண்வெளிக்கு அனுப்பல. அதுக்கு பதிலா பொம்மைகளை தான் அனுப்புறாங்க. இதுல ஒரு பெண் இருக்கிறதுனால ஒரு பெண் மாதிரியான பொம்மையும் அனுப்பப்படுது. அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போட்டு தான் அனுப்புறாங்க. இதுல நிறைய சென்சாரும் வச்சு அனுப்ப போறாங்க. சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரேடியேஷன்னால ஏதாவது இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சோ நம்ம எர்த் அட்மாஸ்பியர் மாதிரி மூன்ல அட்மாஸ்பியர் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. நான் ஏற்கனவே எர்த் அட்மாஸ்பியர் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா ஒரையான் ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த ஒரையான் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இது க்ரூ மாடல். இதுலதான் அஸ்ட்ரானட்ஸ் இருப்பாங்க. இது சர்வீஸ் மாடல். இதுல அஸ்ட்ரானட்ஸ் தேவையான லைஃப் சப்போர்ட் எல்லாமே இதுலதான் இருக்கும். இது லான்ச் அபார்ட் சிஸ்டம். சப்போஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த லான்ச் அபார்ட் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த க்ரூ மாடலை செப்பரேட்டா பிரிச்சு அஸ்ட்ரானட்டை சேவ் பண்ணிரும். இந்த மிஷன் டூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 25 days 11 hours and 36 minutes. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க, நிலவு இருக்கு இல்லையா, இதை சுத்திட்டு திரும்ப ரிட்டர்ன் பூமிக்கே வந்துடும். இது கூட ஷூபாக் சைஸ் அளவுக்கு குட்டி குட்டி 10 விதமான சேட்டலைட்ஸ் அனுப்புறாங்க. இதுக்கு பேரு கியூப்சாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேட்டலைட்ஸ் நிலவு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதுக்கப்புறம் லிவிங் ஆர்கானிசம் ரேடியேஷனால எப்படி அஃபெக்ட் ஆகுது, இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்புறாங்க. இந்த ஆர்டிமஸ் பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிமஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.